அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. அன்பார்ந்த சன்மார்க்க சான்றோர் மக்களே, நமது இந்த வரலாறு வருகை என்ற யூடியூப் மூலமாக இதுவரைக்கும் நம்ம 3 பதிவுகள் வெளியிட்டிருக்கோம். இது 4வது பதிவு. இந்த 4வது பதிவானது நமது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆவடி பசாற்றுவித்தல் மையத்தில் இன்று இந்த பதிவு செய்யப்படுகிறது. இந்த யூடியூப்ல நாம் ஒரு புதுமையை காண முடியும். என்னன்னா, வள்ளற்பெருமானுடைய கருத்துக்கள் மட்டும் இல்லாம ஒவ்வொரு பதிவுலையும் வள்ளற்பெருமான் சொன்ன அந்த ஞான மொழியை எப்படி பயன்படுத்துவது, அதனால் என்ன நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வள்ளற்பெருமான் நமக்கு வந்து இதுவரைக்கும் இந்த சுத்த சன்மார்க்க நெறியில நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கொலை புகை தவிர்க்கணும், ஆதரவற்ற ஏழை எளியவருக்கு உணவளிக்கணும் அவர்கள் தெரிஞ்சுக்கணும். அது எப்படி செய்யறது என்பதை பற்றி நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். தான் இருக்க அருளை அனுபவத்தை வள்ளற்பெருமான் நமக்கெல்லாம் மிக விரிவாக எளிமையாக கிடைக்கும் பொழுது இறைவனிடம் வரம் பெற்று வாங்கியதுதான் இந்த சுத்த சன்மார்க்க நெறியுடைய உயிர் நாடியாக இருக்கிறது. அது என்ன நம்ம பார்க்கறது, வள்ளற்பெருமான் ஒரு பாடல சொல்றார். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் என்றும் வகையறியே இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவுள சம்மதமோ, இது தகுமோ, இது முறையோ, இது தர்மம் தானோ, மாலை மணி பொது நடந்தை வல்லலே யான் உனக்கு மகனோ, நீ எனக்கு வாய்த்த தந்தையலையோ, கோடை உலகையும் துயரம் இனி பொறுக்க மாட்டேன், கொடுத்தருளின் அருள் ஒளியை கொடுத்தருள் இப்பொழுது என்று வள்ளற்பெருமான் அந்த அற்புதமான பாடலிலே ஒரு விண்ணப்பத்தை இறைவனுக்கு வைக்கிறார். அந்த விண்ணப்பம் என்னவென்றால், நான் மட்டும் இந்த அருளை பெற்றால் பற்றாது, இந்த உலக உயிர்கள் எல்லாம் இந்த அருளை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் வள்ளற்பெருமான் விண்ணப்பிக்கிறார். அதற்காக அருட்பெருஞ்சோதி கருணையுடன் கொடுத்ததுதான் இந்த சுத்த சன்மார்க்கத்தின் ஜீவகாருண்யமும் ஜீவகாருண்ய ஒழுக்கமும் ஆகும். ஆக இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கமே சுத்த சன்மார்க்கம் என்பது. இந்த சுத்த சன்மார்க்கத்தின் உயிர் நாடியே இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். இப்பொழுது இந்த ஜீவகாருண்யத்தை முதலில் எப்படி விரதமாக கடைபிடிப்பது என்பதை நாம் சற்று தெரிந்து கொள்வோம். அதாவது, நாம் அனைவரும் கொலைகளை தவிர்த்து வாழக்கூடிய நாம் அனைவரும் நம்மால் இயன்றளவு ஆதரவற்ற ஏழை எளியவருக்கு உணவு வழங்க வேண்டும். இதைத்தான் வள்ளற்பெருமான் சொல்ற, அறிவார்ந்த ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்று சொல்ற. அப்படி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரதமாக கடைபிடித்து வாழ்ந்து வந்தால் என்ன கிடைக்கும்? பெருமான் சொல்ற, வாழ்வில் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று முடிவான நிலையில் என்றும் அழியாத ஜீவன் முக்தி உலகை அடைந்து நித்திய புத்தர்களாய் வாழ்வார்கள் என கூறார். இதுதான் சுத்த சன்மார்க்கத்திலே முதல் அனுபவ நிலை. அதாவது முடிவான நிலை மரணமில்லா பெருவாழ்வு என்ற அந்த பெருநிலை. அதற்கு முன் அனுபவமாக இல்லறத்தால் புறவரத்தால் அனைவருமே பெறக்கூடிய முதல் அனுபவம் ஜீவன் முக்தி என்பது. ஆக இந்த ஜீவகாருண்யத்தை நாம் எப்படி கலந்து சற்றம் சிந்திக்கலாம். இப்ப இன்னொரு பாடல வள்ளற்பெருமான் அந்த ஜீவகாருண்யத்தினுடைய சிறப்பை சொல்றார். வட்டிமே வயிற்று பெட்டியை நிரப்பி ரொட்டியில் இருந்து பட்டினி கிளப்பாரை பார்க்கவும் நேரி பழங்கஞ்சி ஆகியும் வழங்கவும் நினையே எட்டி போல் வாழ்கின்றேன், கொட்டி போல் கிளைக்கு எத்துணை கொள்கின்றேன்,
சித்துவங்கிறார். இந்த பாடல ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு. நாம் உலகில் இருந்தாலும் அதிகமான பொருளத்தை வாழாமல் நாம் அந்த ஜீவகாருண்யத்தை அவசியம் செய்ய வேண்டும் என்ற அந்த அற்புதமான கருத்தை இங்கே பதிவுகிறார். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கமானது 3 பகுதிகளாக உள்ளது. இதில் முதல் பகுதியை தான் நம்ம பார்க்கணும். மொத்தம் 3 பகுதிகள் அடுத்தடுத்த பகுதிகளை நாம் காணலாம். முதல் கட்டமாக ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்போம் என்று உறுதி கொள்வோம். அடுத்த பதிவில் இது பற்றி மேலும் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது பெருமானுடைய ஞான மொழிகள் ஒன்றான புளியாரைக்கீரை பற்றி சற்று சிந்திப்போம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய மாதிரி இது மிக சின்னதாக இருக்கும். இந்த சின்ன கீரை இருந்தாலும் மிகுந்த சக்தி வாய்ந்தது. பெருமான் சொல்வாரு, புளியாரைக்கீரை அனைவரும் உணவில் சேர்ப்பது மிக மிக அவசியம்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, புளியாரைக்கீரை ஒரு காய சித்தி மூலிகை. காய சித்தினா என்னன்னா, உடல்ல செல்கள் அழியாமல் பார்த்துக்கும். அந்த செல்கள் அழியாதான் நம்ம அதிகமாக பசிக்குது, உணவு உண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது. அவன் யார் யார் சுத்தமாக அனுபவத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே இந்த புளியாரை அவசியம் சாப்பிடணும். அடுத்தபடியே அந்த புளியாரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு தியானத்தினால அல்லது அல்பா படிக்கிறப்போ ஏன் ஜீவாரணம் செய்யும்போது கூட உடலுக்கு சூடு ஏற்படும். அந்த சூட்டை இது தணிக்கும். இதே இந்த புளியாரை அதனால புயலாவோ ரசமாகவோ வைத்து சாப்பிட வேண்டும். மேலும் இந்த காயசக்தி மூலியமா தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு பசி குறைவாகவும் உணவு உண்ண வேண்டிய அவசியம் கம்மியாகும். ஆனா அதே சமயத்துல நாம் என்ன பண்ணலாம், உலகியலை குறைச்சிக்கணும். பெருமான் அவரோட சொல்றார், உலகியல் செய்தும் உளம்படியாக. அப்புறம் உலகியல் உலகத்தை வெளியே கொண்டு வந்து அருள்நிலைக்கு கொண்டு வந்தாதான் இந்த சுத்த செம்பாருடைய அனுபவங்கள்லாம் சாத்தியப்படும். இத ஒரு திரைப்பட பாடலும் நம்ம பார்க்கணும். கண்ணதாசன் தான் பாடிப்பார், எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வள்ளான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும், திருநாட்டில் பொது உடைமை பாடல வருவோர்க்கு பால் கொடுப்போம், பசும் உடன வருவோர்க்கு உள் கொடுப்போம், தாயம் காப்போரில் தாழ்பணிவோம் என்றும் தமக்கென உள்ளோரை சிறையிடுவோம். அந்த அர்த்தமான பாடல், திரைப்பட பாடல். வண்டவர்களுடைய கருத்தை எப்படி எடுத்து அவர் கையாண்டுக்கிறாரோ நம்ம இங்க பாத்துக்கலாம். அடுத்து இந்த சுத்த சமாளத்தினுடைய உயிர் நாடு என்ன, உழைப்புகளை தவிர்ப்பது, ஜீவகாரணத்தை கடைபிடிப்பது. இப்ப இந்த ஜீவகாரணத்தை வச்சுக்க ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று பார்க்கலாம். ஒரு நாள்ல ஒரு அரசன் இருந்தான். அவன் மக்களுக்கு நிறைய நல்லா செஞ்சான். ஆனாலும் எல்லாருக்கும் உணவு விலை சொல்லி அமைச்சர் ஒரு பொண்ணு சொன்னார், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். ஆனா அரசனுக்கு மனம் ஒப்புமையால எல்லாருக்கும் சாப்பாடு கூட எல்லாம் சோம்பேறி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு விஷயம் மட்டும் செய்யாம இருந்தார். சில நாட்கள் கழிந்தது. அமைச்சர் மற்ற எல்லாரும் சேர்ந்து எப்பவுமே அரசர்கள் வேட்டைக்கு போட்டு ஒரு செயல்பாடு, புலி சிங்கங்கள் காட்டில் இருந்து மக்களை தாக்காம இருக்க அந்த புலிகளை கொண்டு அவர்கள் அந்த மக்களை காப்பாற்றுவது அரச வாழ்வியலே கொண்டு. அது மாதிரி செல்லும்போது ஒரு முறை புலிய வேட்டைக்கு அங்க போயிட்டு அங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. அமைச்சரும் அரசரும் ஒரு பக்கம் போயிடுறாங்க. அந்த நேரத்தில் மிகப்பெரிய காட்டு மழை வந்தது. மழை வந்து இருக்கிற இடமெல்லாம் நிறைந்த வெள்ளம் அப்படி உள்ள அடிச்சுன்னு ஓடுது. அந்த நேரத்தில் மழை நிறைய வெள்ளம் வந்து தப்பிக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு மேடான பகுதி இருக்கு. அந்த மேடான பகுதியில் மேல போய் நின்றுக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மேடான பகுதிக்கு தண்ணி ரொம்ப அருகில் நிறைய போயிட்டு இருக்கு. அப்போ அப்படியே காலையில போய் நின்னாங்க. பகல் 3 மணி நேரம் கூட ஆயிடுச்சு. அந்த நேரத்துல மழை நிக்கல, தொடர்ந்து மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கு. இவங்க எப்படி வெளியே தப்பிக்கிறதுங்கிற ஒரு உபாயமே இல்லாம இருந்தது. அப்பொழுது
அந்த வழியே ஒரு மரம் மிதந்து வந்தது. அந்த மரத்துல ஒரு விவசாயி, ஒரு எலும்புத்தோடும் ஒரு விவசாயி அதில் தொத்திக்கின்னு வந்தார். தொத்திக்கின்னு வந்தார். உடனே அவர் பார்த்தார், இங்க அரசரும் அமைச்சர் நிற்கிறாங்க அப்படின்ட்டு தான் அந்த தொத்தியில் வந்த அந்த மரத்தை மெதுவாக தள்ளி அந்த மேட்டு ஓரமாக கொண்டு போய் இடிச்சு நிப்பாட்டி அவரு அரசர்கிட்ட போனார். என்ன அரசரே, நீங்கள் உணவு அருந்தினீங்களா, இவ்வளவு மழை பெய்யுது அப்படின்னு கேட்கிறார். இல்லை, அப்போ நாங்கள் காலையில் அருந்த உணவு தான் அது நாங்கள் அப்போ அரசருக்கு ரொம்ப கடுமையான பசி. அப்போ சொன்னார், உன்னிடம் ஏதாவது உணவு இருக்கிறதா, ஏதோ மூட்டை வைத்திருக்கிறதா என்று அமைச்சர் கேட்டார். உடனே நான் சில கிழங்குகளை என் வீட்டுக்காக எடுத்து போயிடுறேன், உங்களுக்கும் தெரிய நீங்கள் உண்ணுங்கள் என்று சொல்லி அந்த கிழங்கை அரசருக்கும் அமைச்சருக்கும் கொடுக்குறார். அப்ப இருவரும் கொஞ்சம் சாப்பிட்டு பசியார்ந்த பிறகுதான் அவங்களுக்கு உடல்ல சத்து வந்து நல்ல உற்சாகம் ஆகிறாங்க. அப்பொழுது மணி 4 மணி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் மழை நின்று காற்று வெட்டாங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல முத்துல தண்ணீர் குறைஞ்சி நல்லா நடந்து போற மாதிரி ஆயிடுச்சு. உடனே இவங்க அந்த அரசரோட அந்த வீரர்கள் எல்லாம் தேடினாங்க, யாரும் அங்க இல்லை. உடனே அந்த விவசாயி என்ன சொன்னா, நீங்க திரும்பி நாட்டுக்கு போனா தாமதமாயிடும், இங்க வந்து எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீங்க இரவு வந்து தங்கிட்டு அந்த காலையில கிளம்பி போயிடலாங்கிறது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அரசர் அதை ஏற்றுக்கிட்டு மந்திரி அவரும் அந்த விவசாயியுடைய அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டுக்கு போனா அங்கே அவங்க தாய் தந்தையர் மனைவி குழந்தைகள் எல்லாம் பசியாக காத்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த கிழங்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்றாங்க, திருப்தியாக வர்றாங்க. அரசர் வந்தாங்களேன்னு சொல்லிட்டு அந்த அவர் குடிசையிலே ஒரு தனி அறை இருக்கு, அதில் அவர் உதவி கொடுக்குறாங்க. அப்பொழுது அரசரிடம் அமைச்சர் சொல்றாரு, பார்த்தீங்களா, நீங்க வந்து பசி தவிர்த்து வேண்டாம், நீங்க உங்களுக்கே ஒரு நாட்டின் அரசனுக்கு ஒரு சாதாரண விவசாயி பசியாற்றுதல் செய்யற மாதிரி ஆகிப்போச்சு அப்படி சொன்னா, அப்பொழுதும் அந்த அரசன் வந்து அந்த பசியுடைய கொடுமையை உணர்ந்தான். உடனே சொல்லிட்டான், நாம் நாட்டுக்கு சென்ற பிறகு என்ன இந்த பசியாற்றுதல், நீங்க சொன்ன பசியாற்றுதலை நாம் அன்னதான திட்டமாக அறிவித்து நாளெங்கும் செய்யலாம், அதுக்கான சத்திரங்கள் சாவடி எல்லாம் கட்டி சிறப்பாக செய்யணும் வந்துவிட்டோம். உடனே அடுத்த நாள் தனது அரசு பரிவாரங்களை எல்லாம் வரவழைச்சு இங்க இருந்து எல்லாம் போறப்ப இந்த விவசாயம் அந்த கூடவே கூட்டு போயிட்டு அங்கே சென்று இந்த உணவு இடும் இந்த அற்புதமான செயலுக்கு அந்த விவசாயியே வந்து பொறுப்பாளராக நியமித்து அவருக்கு நிலங்கள், வீடு, இன்னும் பொருள்லாம் கொடுத்து அவரைதான் சிறப்பிக்கிறார். அப்போ இந்த ஜீவானந்தத்தை வல்லமை எப்போ உணர்றாரு, ஒரு அரசனாக இருந்தாலும் தனக்கு பசி வந்த போது எதுவுமே கிடைக்காத போதும் அந்த பசியாற்றத்தை பற்றி உணர முடியும். எனவே நாம் அனைவருமே என்ன எந்தவித பேதமும் பார்க்காமல் நம்மால் இயன்ற எளிமையான உணவு கொடுக்கணும். அதாவது பசியாற்றத்துல ரொம்ப ஆழம் வரக்கூடாது. ஏன்னா வள்ளல் பெருமான் தெளிவா சொல்றாரு, சாலையை லகுவாக நடத்தவும் அப்படின்னு. எனவே அன்பர்களே, இதுவரைக்கும் அந்த செய்தியெல்லாம் உங்கள் மனதில் நிறுத்தி நாம் அனுதினமும் இந்த ஜீவகாருண்யத்தையும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நடைபெற்று வாழ்வில் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற வேண்டும் என்று வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைவு செய்கிறேன். வந்தனம்.